உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உண்மையில் எங்களுடைய நாட்டினுடைய அரசியலை நிச்சயமாக இப்படியான சந்தர்ப்பங்களிலும் நாம் அது பற்றி பேச வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய நாட்டில் 2 தினங்களுக்கு முன் வரவு செலவு திட்டம் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் அழகான முறையில் நிறைவேற்றப்பட்டு திரைசேரியில் கூட கணிசமான பணத்தை சேமிக்க கிடைத்த ஒரு முதலாவது சந்தர்ப்பம் என்று கூட சொல்லலாம். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாடு கடந்த காலங்களை விட கணிசமான அளவு முன்னேறி இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதில் முதல் கட்டமாக எங்களுடைய நாட்டில் போதை வஸ்தை இல்லாமல் செய்கின்ற, லஞ்ச ஊழல்களை இல்லாமல் செய்கின்ற, எதிர்கால எங்களுடைய நாட்டின் சிறார்கள் சங்கதிகளை பாதுகாக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை எங்களுடைய இந்த அரசாங்கம் சிறப்பான முறையில் முன்னெடுத்து செல்கின்ற விடயங்களையும் எங்களால் அவதானிக்க முடிகின்றது. எது எப்படி இருந்தாலும் இன்று எங்களுடைய நாட்டில் இந்த ஆட்சி சிறப்பான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுடைய தியாகங்களுக்கு மத்தியில் ஒரு புதிய ஒரு ஆட்சி முறையை இந்த நாட்டில் நடத்தி காட்ட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மிகவும் ஒரு முழுமூச்சாக நின்று இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களும் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆடு நனையுது என்று அந்த ஓனாய் அழுகிற கதை மாதிரி எங்களுடைய இந்த தலைவர்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கதை இருக்கின்றது. எங்களுடைய இந்த நாட்டு மக்கள் பெரும்பான்மையான வாக்குகளை இந்த அரசாங்கத்துக்கு வழங்கி இந்த ஆட்சிக்கு துணையாக நின்ற ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகின்ற வேளையில் அவர்களுக்காக வழங்கப்பட்ட ஆட்சி காலம் 5 வருடம், அதில் 1 வருடம் முடிந்திருக்கின்றது. இந்த அரசாங்கத்தினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்த்தாலும் இந்த நாட்டில் உள்ள இந்த நாட்டு மக்கள் உண்மையில் வரவேற்கின்றார்கள். அடுத்து ஒரு தேர்தல் வந்தால் தெரியும் இந்த நாட்டு மக்களுடைய சக்தி எவ்வாறு அமையும் என்கின்றதையும் இந்த நாட்டு மக்கள் செய்து காட்டுவார்கள். நிச்சயமாக சிறந்த ஆட்சி இது. சிறந்த முறையில் இனவாதம் இல்லாத, ஊழல் இல்லாத, எங்களுடைய அரசியல்வாதிகள் உழைக்க முடியாத ஒரு ஆட்சி தற்போது நடந்து கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத எங்களுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் தற்போது இந்த ஆட்சியை இல்லாமல் ஆக்குவதற்காக துடித்து கொண்டிருக்கின்றார்கள். கடுமையாக துடித்து கொண்டிருக்கின்றார்கள். என்னதான் இவர்களால் துடித்தாலும் மக்களாகிய நாங்கள், இந்த நாட்டுடைய மக்கள் இந்த ஆட்சிக்கு பெரும் துணையாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இவர்கள் என்னதான் துடித்தாலும், இவர்கள் என்னதான் பொங்கி எழுந்தாலும், இந்த அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட 5 ஆண்டுகளில் 1 ஆண்டுகள் கலந்திருக்கின்றது. இன்னும் மீதமாக 4 வருடங்கள் இருக்கின்றது. இந்த நாட்டை 4 வருடங்களுக்குள் சிறப்பான முறையில் வழி நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை இந்த நாட்டு மக்களாகிய எங்களுக்கு இருக்கின்றது. அரசியல்வாதியாக இருக்கின்ற நீங்கள் கடந்த காலங்களில் லாபத்துக்காக அரசியல் செய்தவர்கள் ஓடி ஒழிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமையும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம்.